ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருள் என்னென்னு போட்டிருக்கேன். தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், வெந்தயம், மிளகாப்பொடி, கடுகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வடை சட்டியை வச்சுருக்கேன். வடை சட்டியை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டுக்கணும். எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு அப்படியே நல்லா பொரியிற மாதிரி வறுத்து ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சுட்டு சரி அதை பொடிசாக்கணும். அதை பவுடர் பண்ணணும். இது அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிக்கிட்டேன். பவுடர் பண்ணிவிட்டு அதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வச்சுட்டேன். நமக்கு எவ்வளோ மாங்காய் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த எண்ணெய் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் ஒத்துக்கிறோமோ அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனேவும் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 காஞ்ச வத்தையை போட்டு நல்லா கொஞ்சம் இதானோடனே வதக்கி விட்டுட்டு மாங்காயை அள்ளி போட்டுருங்க. அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். மாங்காய் எண்ணெய் நல்லா அள்ளி போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டி விடணும். பாருங்கள், இப்போ நான் போடலே நல்லா புரிகிற மாதிரி தெரியுது. நல்லா மாங்காயை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு நான் ஆல்ரெடி நைட்டே போட்டு ஊற வச்சுட்டேன். அதனால் இப்போ நான் உப்பு போடலை மாங்காயில். அதனால் நான் உப்பு போடாமல் இருந்தேன். நீங்கள் புதுசாக அறுத்தோடனே பண்ணுற மாதிரி இருந்தால் உப்பு அதில் கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வதக்கி வச்ச பொடி இருக்குல்ல, இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு நான் இப்போ பவுடர் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த பவுடரை இப்போ அந்த மாங்காய்க்கு மேலே தூவி விட்டுக்கிறேன். நல்லா தூவி விட்டு அதை நல்லா கொஞ்சம் கிண்டணும். தூவி விட்டுட்டு அந்த மாங்காயை தூவி விட்டுட்டு மிளகாப்பொடி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ணி விட்டு நான் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் நான் மூடி வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கையில கொஞ்சம் நல்லா வெந்து நமக்கு சுவையான மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்